புதுவையில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் புயல் நிவாரணமாக 5,000 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுவை சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுவையில் வரலாறு காணாத அளவில் ஒரே நாளில் 48.4 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதாகவும், மீட்பு பணியில் 4,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் 2 பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் 70 துணை இராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டதாகவும், இந்த புயலால் 4 பேர் உயிரிழந்த நிலையில் ஒருவர் காணாமல் போய் உள்ளதாகவும், இதில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார். மேலும் புயல் பாதிப்பு நிவாரணமாக அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 5,000ம் 10,000 ரூபாய் ஹெக்டேர் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஹெக்டேருக்கு 30,000ம் வழங்கப்படும் என்றார். இதேபோல் உயிரிழந்த மாடுகளுக்கு 40,000, கிடாரி கன்றுகளுக்கு 20,000, மீனவர்கள் சேதமடைந்த படகுகளுக்கு 10,000ம், சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு 20,000 ரூபாயும், சேதமடைந்த வீடுகளுக்கு 10,000 ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளம் காரணமாக பாகூர் பகுதிகள் சேதமடைந்துள்ளது. வீடூர் அணை திறப்பின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு வழங்கப்பட்டு வருகிறது. நகர பகுதிகளில் 90% மின்சாரம் கொடுக்கப்பட்டுவிட்டது. மாலைக்குள் முழுமையாக மின் இணைப்பு வழங்கப்படும் எனவும் உறுதியளித்தார். மேலும் மத்திய அரசிடம் முதற்கட்டமாக 100 ரூபாய் கோடி நிதி வழங்க கோரி உள்ளதாகவும், மத்திய குழு புதுவையில் பாதுகாப்புகளை பார்வையிட உள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி சங்கராபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்லும் ஆற்று வெள்ளம் ஊருக்குள் நுழைந்துள்ளதால் அப்பகுதி மக்களை வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. புதுவை மற்றும் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக வீடூர் அணை நிரம்பியது. இதையடுத்து அதிலிருந்து தண்ணீர் தற்பொழுது திறந்துவிடப்பட்டுள்ளது. தண்ணீரானது சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் செல்லும் சாலையில் உள்ள புதுச்சேரி ஆரியபாளையத்தின் மேம்பாலத்தின் மேல் தண்ணீர் மூழ்கடித்து செல்வதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெள்ள நீர் கரையோரம் உள்ள குடியிருப்புகளில் புகுந்ததால் அங்கிருந்து மக்கள் உடனடியாக வெளியேற மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த பாலத்தின் அருகே தற்பொழுதுதான் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளதால் அதன் மீது ஏறி நின்று ஏராளமான பொதுமக்கள் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தை பார்வையிடுகின்றனர். 15 வருடங்களுக்கு பிறகு தற்பொழுதுதான் ஆரியபாளையம் மேம்பாலத்தை மூழ்கடித்தபடி ஆற்று வெள்ளம் செல்வது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை படகுகளில் சென்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆய்வு மேற்கொண்டார். புதுவையில் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கவர்னர் கைலாஷ்நாதன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். வைத்துக்குப்பம் கடற்கரை பகுதி, கடற்கரை சாலை, தேங்காய் திட்டு பகுதிகளுக்கு சென்று பார்வையிட்டார். தொடர்ந்து ஆரியபாளையம் மேம்பாலம், சங்கராபரணி ஆறு ஆகிய பகுதிகளுக்கு சென்று ஆர்ப்பரித்து ஓடும் வெள்ள நீரை பார்வையிட்டார். வில்லியனூர் துணை மின் நிலையத்திற்கு சென்று பார்வையிட்டார். அங்கிருந்து புறப்பட்டு கனகன் ஏரியை பார்வையிட்டார். அப்பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி அந்த உணவை கவர்னரும் சுவைத்து பார்த்தார். இந்த ஆய்வின் பொழுது அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம், மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சண்முகம் ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் வெங்கடா நகர் மின்துறை அலுவலகத்தில் மழைநீர் புகுந்ததால் நகர பகுதியில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் மின்துறை கண்காணிப்பு பொறியாளரிடம் கவர்னர் விவரங்கள் கேட்டறிந்தார். தொடர்ந்து லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள அவசர கால உதவி மையத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமை செயலர் சரத் சவுகான், ஆட்சியர் குலோத்துங்கன், கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன், DIG சத்தியசுந்தரம், சீனியர் SP கலைவாணன், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன் பிறகு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதிக்கு படகு மூலம் சென்று பார்வையிட்டார். அங்கு தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரின் பணிகளை பார்வையிட்ட கவர்னர் அப்பகுதியில் மழை சூழ்ந்துள்ள நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பெங்கல் புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட புதுவை மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுவை மாநிலம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த மழைநீர் தற்பொழுது முழுவதுமாக வடிந்த நிலையில் பொதுமக்கள் வீட்டை சுத்தம் செய்து வருகின்றனர். வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்களான ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் சேதமடைந்துள்ளது. பெரும்பாலான இடங்களில் மின் இணைப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முதல் இன்று வரை பெரும்பாலான இடங்களில் குடிநீர் சேவை வழங்காததால் மக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். குறிப்பாக வெள்ள நீரில் மூழ்கிய கார்கள், மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஸ்டார்ட் ஆகாததால் பழுது நீக்கும் கடைகளில் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கின்றன.
புதுவையில் இன்றும் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. உணவகங்கள் இல்லாததால் சுற்றுலா பயணிகள், வெளிமாநிலத்திலிருந்து தங்கி வேலை செய்யும் தொழிலாளர்கள் உணவு கிடைக்காமல் சிரமம் அடைந்தனர். பெரும்பாலான பெட்ரோல் பங்குகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அவை செயல்படவில்லை. இதனால் திறக்கப்பட்ட ஒரு சில பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதுகிறது. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. லாஸ்பேட்டையில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து, சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் ஆகியோர் பாதிக்கப்பட்டோருக்கு ஆறுதல் கூறி அன்னதானம் வழங்கினர். பெஞ்சல் புயலால் புதுவையில் வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது. பல இடங்களில் சாலைகள் மற்றும் வீடுகளில் வெள்ள நீர் புகுந்தது. பாதிக்கப்பட்ட லாஸ்பேட்டை சட்டமன்ற பகுதியில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து மற்றும் சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் VPS ரமேஷ்குமார் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு உணவு வழங்கி இனிவரும் காலங்களில் மக்கள் பாதுகாப்புடன் வாழ நிரந்தர தீர்வு 2026 சட்டமன்றத்தில் காணப்படும் என உறுதியளித்தார். புதுவை ராஜ்பவன் தொகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று அன்னதானம் வழங்கினார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை பெஞ்சல் புயல் புதுச்சேரியை புரட்டி போட்டது. புதுவையில் பல இடங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து சாலைகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் BPR அறக்கட்டளை சார்பில் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சின்னையாபுரம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வீடு வீடாக சென்று அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கனமழை மற்றும் புயலால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ஆறுதல் தெரிவித்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட சௌபாக்கிய நகர் பகுதியில் வெள்ள நீரில் சிக்கியவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி புதுவை நகராட்சிக்குட்பட்ட சௌபாக்கிய கார்டன் பகுதியில் வெள்ள நீர் புகுந்ததால் சுமார் 30 குடும்பங்கள் வெள்ள நீரில் சிக்கி தவித்தனர். இதையறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தீயணைப்புத்துறை, வீராம்பட்டினம் மீனவர்கள் உதவியுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த நபர்களை படகுகள் மூலம் மீட்டு தனது சொந்த வாகனத்தில் ஏற்றி அனுப்பி வைக்கப்பட்ட பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்த நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் காற்றாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஓட்டுநர் உடலை தேடும் பணியில் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். புதுவை வில்லையனூர் அடுத்த துத்திப்பட்டு கிராமம் மீன்புறம் தமிழக பகுதியான பக்ரிபாளையம் உள்ளது. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தீபன். இவர் லாரி ஓட்டுநரான இவருக்கு திருமணமாகி தாட்சயினி என்ற மனைவியும் ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். தீபன் ராஜ் தனது நண்பர்களுடன் நேற்றிரவு புதுவை பகுதியான துத்திப்பட்டு காட்டேரிக்குப்பம் சாலை பகுதியில் இயற்கை உபாதை கழிப்பதற்காக வந்துள்ளார். அப்பொழுது அங்குள்ள வாய்க்காலில் இறங்கிய பொழுது திடீரென அடித்து செல்லப்பட்டார். அவரை காப்பாற்ற நண்பர்கள் முற்பட்ட பொழுது காட்டாற்று வெள்ளத்தில் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் இதுவரை என்ன ஆனார் என்றும் தெரியவில்லை. இதனால் அறிந்து நேற்று நள்ளிரவு முதல் இன்று வரை சேகரின் உறவினர்கள் மற்றும் பக்ரிபாளையத்தை சேர்ந்த இளைஞர்கள் வாய்க்காலில் அடித்து செல்லப்படுவதாக கூறப்படும் தீபன் ராஜை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். தீபன் ராஜ் தமிழக பகுதி என்றாலும் அவர் மாயமானது சேதரப்பட்டு காவல் நிலையத்திற்குட்பட்ட துத்திப்பட்டு பகுதியாகும். சம்பவ இடத்திற்கு சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் மீட்பு பணி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெஞ்சல் புயல் காரணமாக அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலத்தில் பெங்கல் புயல் காரணமாக பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்காக அனைத்து பகுதிகளுக்கும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் 20,000 நபர்களுக்கு காலை சிற்றுண்டி, மதியம் உணவு வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம், காக்கையின் தோப்பு, RK நகர், வீராம்பட்டினம், PCP நகர், முருகப்பாக்கம், தேங்காய் திட்டு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர், தெற்கு மாவட்ட தலைவர் குருமூர்த்தி, சசிகுமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் உடனிருந்தனர். மேலும் காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோர்
வட்டார காங்கிரஸ் சார்பில் வழங்கப்படும் அன்னதானத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். புயல் காரணமாக மத்திய அரசிடம் 1000 கோடி ரூபாய் கேட்டு பெற புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுவை அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அரசு இயந்திரம் முழுவதும் தோல்வியடைந்துள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய நிவாரண குழு ஆய்வு செய்ய உடனடியாக வர வேண்டும் என்றார். புயல் நிவாரணமாக 1000 கோடி ரூபாய் மத்திய அரசிடம் கேட்டு பெற புதுவை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவர், புயலால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து குடும்பத்தினருக்கும் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கூறினார். மேலும் முழுவதுமாக இடிந்து விழுந்த வீடுகளுக்கு 25,000ம், விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 ரூபாய் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்குவதற்கு தனியார் பள்ளி, கல்லூரிகள் திறந்த நிலைகள் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதனை பொருட்படுத்தாத தனியார் பள்ளி, கல்லூரிகள் மீது கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அறிவுறுத்தலின் பெயரில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுகவினர் உணவு, பால், பிரெட் உள்ளிட்ட பொருட்களை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். சரியான ஆளுமை இல்லாமல் மத்திய அரசுக்கு அடிபணிந்து செயல்பட்டதினால் புதுச்சேரியை ஒஸ்ட் புதுச்சேரியாக ஆக்கிவிட்டார் முதல்வர் எனவும், இதற்கு அவர் முழு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் வலியுறுத்தினார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன், புதுவையில் கடந்த 10 நாட்களாக மழை பெய்து மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதித்திருந்தது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக பெங்கல் புயல் பாதிப்பு குறித்த வானிலை அறிக்கை தொடர்நிலையாக வந்த வண்ணம் இருந்தோம். இந்த என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் புயல் வந்தால் அதனை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது என்று கூறி வந்தனர். செய்தியாளர்களை முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து புயலின் தாக்கத்தை அரசு எப்படி சமாளிக்கப் போகிறது என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்கும் பொழுது கூட அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துள்ளது என்றும், எதிர்க்கட்சிகள் ஏதாவது கேள்வி கேட்டுக் கொண்டுதான் இருப்பார்கள் என்று அலட்சியமாக பதிலளித்தார். அதன் விளைவு பெங்கல் புயலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட புதுவை மக்கள் சீரழிந்து நிம்மதியிழந்து ஆட்சியாளர்களை வசைப்பாடி வருகின்றனர். இதற்கு ஒரே காரணம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கூறுவதை அமைச்சர்கள் கேட்பதில்லை, அமைச்சர்கள் கூறுவதை அதிகாரிகள் கேட்பதில்லை. இந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மீது உண்மையிலேயே அக்கறை இருக்குமேயானால் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் முதலமைச்சருடன் கலந்து மக்கள் அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்க முன்வந்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ரங்கசாமி புதுவையில் இரட்டை என்ஜின் ஆட்சி இருந்தால்தான் புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற முடியும் என்று கூறிதான் மக்களை ஏமாற்றி முதல்வரானார். ஆனால் சரியான ஆளுமை இல்லாமல் மத்திய அரசுக்கு அடிபணிந்து செயல்பட்டதினால் இன்று புதுச்சேரியை ஒஸ்ட் புதுச்சேரியாக ஆக்கிவிட்டார். இதற்கு முதல்வர் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்றார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லிசி நினைவு அறக்கட்டளை வீராசாமி ஐயா மற்றும் அன்பே சிவம் அறக்கட்டளை, சிகரம் அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுவை மாநிலம் திருபுவனை சட்டமன்றத்திற்குட்பட்ட சேதராப்பட்டி என்ற இடத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர் அங்கு உள்ள சமுதாய நலக்கூடத்தில் புயல் காரணமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாக இந்திய மக்கள் உரிமை பாதுகாப்பு பொதுநல சங்கம் சார்பில் தலைவர் பாலகன்னியப்பன் தலைமையில் இரவு உணவு வழங்கப்பட்டது. உதவிய இந்திய மக்கள் உரிமை நீதி பொதுநல சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்பாடு செய்த லிசி நினைவு அறக்கட்டளை வீராசாமி மற்றும் வாகன மற்றும் இதர செலவுகளை செய்த அன்பே சிவம் அறக்கட்டளை, சிகரம் அறக்கட்டளை நிறுவனர் கபிலன், தனலட்சுமி அம்மையாருக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. பூர்ணங்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பாம்பபாசவா ஐயப்பன் ஆலயத்தில் கார்த்திகை மாத உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியங்குப்பம் கொம்யூன் பூர்ணங்குப்பம் கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தனி சன்னதி பெற்று அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பம்பாபாசா ஐயப்ப சுவாமிக்கு மகா உற்சவம் நடைபெற்றது. அதை முன்னிட்டு காலை கணபதி ஹோமம், ஐயப்ப சுவாமிக்கு பால், சந்தனம், பன்னீர், விபூதி, நெய் அபிஷேகங்கள் செய்து மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று உற்சவமூர்த்தியின் சுவாமி திருவீதி உலா நடைபெற்றது.
இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சரண கோஷமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பம்பாவாசா ஐயப்ப சேவா சங்கத்தினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். முருங்கப்பாக்கம் அங்காளம்மன் கோவில் வீதியில் கார்த்திகை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முருங்கப்பாக்கம் திரௌபதி அம்மன் ஆலய தேவஸ்தானத்திற்கு உள்ளிட்ட அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் கார்த்திகை மாத அமாவாசை திதியை முன்னிட்டு அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மூலவருக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களாலான சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து சிறப்பு அலங்காரத்தில் தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பூக்கரங்கம் ஜோடிக்கப்பட்ட ஆலய வளாகம் விமர்சித்து தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை நிவர்த்தி செய்ய தீச்சட்டிகளை ஏந்தி ஆலயம் வலம் வந்து நேர்த்தி கடன்களை நிவர்த்தி செய்து அம்மனை தரிசித்து சென்றனர். அதனைத் தொடர்ந்து ஆலய வசந்த மண்டபத்தில் அங்காளம்மனின் சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உபயதாரர், முருங்கப்பாக்கத்தை சேர்ந்த அண்ணாதுரை குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாக குழுவினர்கள் செய்திருந்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரெட் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுவையில் பெய்த தொடர் மழையால் அரியாங்குப்பம் சட்டமன்ற பகுதிகள் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்த நிலையில் அஇஅதிமுக சார்பில் மாநில கழக பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் பாதிக்கப்பட்ட பகுதியை பார்வையிட்டு மக்களுக்கு உண்ணும் உணவு, வெஜிடபிள் பிரியாணி, சாம்பார் சாதம், பால், பிரெட், பிஸ்கட் பாக்கெட்டுகள் என அனைத்தையும் மழையில் நனைந்து கொண்டு அவரவர் வீடுகளுக்கு சென்று வழங்கினார். குறிப்பாக அம்பேத்கர் நகர், பிசிபிஆர் நகர், புதுக்குளம் வீதி, அந்தோனியார் வீதி, கபிசின் வீதி மற்றும் சண்முகா நகர், ஆர்கே நகர், டோபிகண்ணா மற்றும் காக்கையன்தோப்பு என பல்வேறு பகுதிகளில் காலை முதல் இரவு 7 மணி வரை தொடர்ந்து மக்களுக்கு உணவுகளை வழங்கி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா, தொகுதி துணை செயலாளர் சிவா, வார்டு கழக செயலாளர் பாலு, எம்ஜிஆர் மன்ற தொகுதி செயலாளர் சரவணன், மேல அமைப்பு பிரதிநிதி சிவபாரதி, செங்கேணி என்கின்ற ரவி, முத்துலிங்கம், விஸ்வா, திரு பொன்னிக்கண்ணன், குமரேசன், செல்வகுமார், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் பாதிக்கப்பட்ட மகளிர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் பெங்கல் புயல் காரணமாக ஏற்பட்ட மழையினால் பல்வேறு பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்களின்றி பொதுமக்கள் தவித்து வந்த நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் ஜவஹர் நகர், பாவன நகர், லாம்பூர் சரவணன் நகர், புதுநகர், அன்னகரணை வீதி, உழவர்கரை, சிவகாமி நகர், மரியாள் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கின. மேலும் இந்நிகழ்ச்சியின் பொழுது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் இளைஞர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.